James chapter 4 verses 11 onwards. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் பரிசுத்தவானாகிய யாக்கோபு மூலமாக எழுதி தந்த எங்களுடைய வாழ்க்கையின் பாடங்களுக்காக, வாழ்க்கையில் நடைமுறைக்கையில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இன்று நீர் எங்களோடு எதை பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ பேசும் கர்த்தாவே. நீங்கள் பேசுவதை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி செய்ய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம். உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பணி வேலை செய்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் என்றால் தொடர்ந்து கேளுங்கள். 11வது அதிகாரத்திலே சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் யாக்கோபு எழுதும் போது இதை சிதறி இருக்கிற பாடுபடுகிற யூத மக்களுக்காக அவர் எழுதுகிறார். அப்போ அவர்களை பார்த்து சகோதர சகோதரிகளே என்றார். இன்னைக்கு நாம் படிக்கும் போது நாம் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் we have a common father. நம்முடைய தகப்பன் ஒரே தகப்பன். யாக்கோபுக்கு யார் தகப்பனாக இருந்தாரோ அதே தகப்பன் தான் நமக்கும் தகப்பன். எனவே நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். இந்த 10 வசனத்துல அருமையான ஒரு வாழ்க்கையின் பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும், எப்படி நாம் ஆண்டவரே எங்களுக்கு எதையும் செய்ய முடியாது, உம்முடைய பலத்தோடு நாங்கள் எதையும் செய்ய முடியும், சோதனையை மேற்கொள்ள முடியும். இப்படி பல காரியத்தை நாம் கடந்த முறை பகுதியிலே நாம் சிந்தித்தோம். இப்பொழுது பார்க்கும்போது அடுத்த 2 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். அதில் முதல் பகுதி பிறரிடத்தில் குற்றம் காண்போருக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். இப்ப நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் இல்லையா? நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கும்போது உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம். தம் சகோதரர் சகோதரிகளை பழித்துரைப்போரை அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்போரை தீர்ப்பு அளிப்போர் திரு சட்டத்தை பழித்துரைக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? சகோதர சகோதரிகளேன்னு அவர் கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, நீயும் நானும் உடன் பிறந்தவர்களாய் இருக்கும். we serve a common father. நமக்கு இருக்கிற நம்முடைய தந்தை பொதுவான தந்தை. என்னுடைய தந்தை தான் உங்களுக்கும் தந்தை. அதனால நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் சகோதரராக சகோதரிகளாக மாறிடுறோம். இப்படி இருக்கும்போது நம்ம என்னத்துக்காக பழித்துரைக்கிறோம், மற்றவங்களை குறைவா பேசுறோம், மற்றவர்களுடைய காரியங்களை இகழ்ந்து பேசுறோம்? இது எதற்காக செய்யறோம்? அப்படி செய்ய வேண்டாம். நம் சகோதர சகோதரிகளை திருப்பி சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை, சகோதர சகோதரிகள்னு. இந்த ஒரே வசனத்துல 2 தடவை அவர் ரிப்பீட் பண்றதுக்கு காரணம், நாம் பழித்துரைக்கிறது யார? நம்முடைய சொந்த சகோதரர். அப்போ நம்முடைய சொந்த சகோதரரை பழித்துரைக்கிறோம்னா நம்ம அல்டிமேட்டா யாரை பழித்துரைக்கிறோம்? நம்முடைய தேவன். அடிக்கடி அந்த ஆக்ஷன் உங்களுக்கு சொல்லுவேன். உங்க கையில உங்க ஆள்காட்டி விரல நீங்க யாராவது ஒருத்தருக்கு விரோதமா காட்டி பாருங்க, உங்க கையில என்ன ஆகும்? இருக்கிற 5 விரல்ல ஒரு விரல் தான் என்ன செய்யும்? அந்த யாருக்கு விரோதமா பேசுறோமோ அவங்கள காட்டும். மீதி 3 விரலும் நம்ம காட்டும். ஆனா அதுக்கும் மேன்மையானது ஒரு விரல் இருக்குது பாருங்க, அந்த தம், அது ஆண்டவரை காட்டும். இந்த கையை சிம்பிளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றவங்களை பழித்துரைக்கிறதுக்கு ரொம்ப அச்சப்படுவோம், ரொம்ப பயப்படுவோம். நமக்கு பயம் இருக்கும், ஐயோ மற்றவங்களை நம்ம பழித்து பேசுறோமே, அவங்கள பேசும்போது அதே குற்றம் அது அவங்க கிட்ட துரும்பு இருந்தா நம்ம கிட்ட என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு பெரிய பீம், உத்திரம்
பெரிய இது நம்ம கிட்ட இருக்குதா, நம்ம கண்ணில் இருக்கிறத ஆண்டவரே சொல்றாரு, உன் கண்ணில் உத்திரம் இருக்கும்போது நீ எப்படி உன்னுடைய அயலான் கண்ணில் இருக்கிற அந்த துரும்ப பார்க்க முடியும்? அப்ப நீ மற்றவர்களை திருத்த வேண்டும் என்றால் முதலாவது உன்னையே திருத்திக் கொள். அப்ப நம்மை திருத்திக் கொண்டு மற்றவர்களிடத்துல பேசணும். ஆனா அப்படி நம்மை திருத்திக் கொண்டு மற்றவர்களிடத்துல நம்ம பேசும்போது கூட நம்ம உண்மையை எப்படி சொல்லுவோம்? தாழ்மையோடு சொல்லுவோம். ஸ்பீக் த ட்ரூத். அப்பனா நான் சொல்லக்கூடாதா? இல்லை, சொல்லலாம். உன்னுடைய சகோதரர் தவறான வழியில போயிட்டு இருக்கிறாரு, நீ அவரிடத்துல பேசணும். முதல்ல நம்மளை 3 times நம்மளை யோசித்து பார்க்கணும். என்கிட்ட அந்த பாவம் இருக்குதா? ஒருவேளை அந்த பாவம் இல்லை என்றாலும் வேறு பாவம், அந்த ஒரு பாவத்தின் ஆங்கிள் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பலன் உள்ளவர்களா இருப்போம், மற்ற ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனால நம்மையே நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய பலத்தோடு திருத்தி கொண்டு அவர்களிடத்துல சொல்லலாம். அன்போடு அவர்களை கூப்பிட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல விரும்புறீரா? ஆண்டவர் உத்தரவு கொடுத்தா நம்ம சொல்லலாம். அதனால்தான் இந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு? சகோதர சகோதரிகளை பழித்துரைப்போர் அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்போம். அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்? தீர்ப்பே செஞ்சு விடுவோம். அப்ப நம்ம அப்படி செய்யும் போது நம்ம எதை பழித்துரைக்கிறோம்? நான் சொன்னது போல ஒரு விரல் நம்முடைய தம்மை எதை காட்டுது? மேல தேவனை குறிக்கிறது. அப்போ திரு சட்டத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? பழித்தோம். திரு சட்டம்னா என்ன? வேத வசனம். இந்த வேத வசனத்தையே நம்ம என்ன செய்யறோம்? பழித்துரைக்கிறோம். அச்சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கிறோம். இப்ப யாருக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கிறோம்? மக்களுக்கு விரோதமா பேசுற நீ, சகோதரனுக்கு விரோதமா, சகோதரிக்கு விரோதமா நீங்க உங்க பேச்சு இருக்கும் என்றால் நீங்க அளிக்கிற தீர்ப்பு திரு சட்டத்திற்கு விரோதமாக தீர்ப்பு அளிக்கிறோம். திரு சட்டத்திற்கு எதிராக நீங்க தீர்ப்பு அளிக்கும் போது நீங்கள் அதை கடைபிடிக்கிறவர்களாக அல்ல. நம்ம என்ன செய்யறோம்? அதை கடைபிடிக்கிறவங்களா இல்ல, மாறாக அதற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும் நடுவராக நாம் ஆகிவிடுகிறோம். அப்ப திரு சட்டத்துக்கு நம் கரத்துல எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஆண்டவருடைய வார்த்தைகள், நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு தீர்ப்பு கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். எவ்வளவு பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? நம்ம சில வேளையில மனுஷருக்கு விரோதமா அவங்க செய்யற பாவத்தை குறித்து பேசி தீர்ப்பு சொல்லும் போது ரொம்ப சாதாரண காரியமா யோசிக்கிறோம். ஆனால் திரு சட்டத்துக்கே நம்ம என்ன செய்யறோம்? தீர்ப்பு சொல்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். திரு சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பு அளிப்பவரும் ஒருவரே. அப்ப திரு சட்டத்தை கொடுத்தவர் ஒருத்தர் தான், தீர்ப்பு அளிக்கிறவரும் ஒருத்தர் தான். உன்னுடைய வேலையும் என்னுடைய வேலையும் நம்முடைய வேலை அது அல்ல. ஆனால் அவர் நம்ம இந்த கையில நம்ம மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற அந்த ஒரு ஆக்ஷனை நம்ம மனசுல வச்சுக்கலாம். இது நம்ம மனசுல வைக்கும்போது யாராவது ஒருத்தரை ஒரு விரல் காட்டுனா 3 விரல் என்ன காட்டுது? ஆண்டவரே, ஒரு விரல் உண்மையே குற்றம் சாட்டுகிறது. அப்பனா திருச்சட்டத்தை கொடுத்தவர் என்ன செய்வாரு? தீர்ப்பு செய்வார். நீயும் நானும் என்ன செய்ய வேண்டியதில்லை, செய்ய வேண்டியது இல்லை. அவரே மீட்கவும் அழிக்கவும் வல்லவர். நம்முடைய காரியம் இல்லை, அது தேவனுடைய காரியம். அவ்வாறு இருக்க உங்களை அடுத்தவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார்? அப்போ இதுல பாருங்க, திருப்பி இந்த அதிகாரத்துல அநேக குவெஸ்டியன்ஸ்லயே அவர் நம்மளை என்ன செய்ய வைக்கிறாரு? யோசிக்க வைக்கிறார். மற்றவர்களை தீர்ப்பளிக்க, உங்களை அடுத்தவருக்கு தீர்ப்பளிக்க நீங்க யாருன்னு கேட்கிறார். நம்ம கடவுள் இல்லையே, திருச்சட்டத்தை உண்டாக்கினவர் இல்லையே. அதனால நம்ம என்ன செய்யணும்? மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது முதல் பகுதி. அடுத்த பகுதியோட இந்த அதிகாரம் முடியுது. அடுத்த பகுதியில ஒரு அருமையான இன்னொரு காரியத்தை சொல்லி தராரு. வீம்பு பேசுவோருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவது போல இந்த புத்தகம் லைஃப் லெசன்ஸ் நமக்கு சொல்லுது. முதல் பகுதியில சண்டை போடுறது எதனால வருது, அது நாம எப்படி இருக்கணும். அடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பிறரை தீர்ப்பளிக்க வேண்டியதில்லை. இப்ப 3வது பகுதிக்கு வரும்போது வீம்பு பேசுவோர். இந்த வீம்பு பேசுறதுனா என்னன்னா,
இந்த வீம்பு பேசுற வார்த்தையின் மூலம் அறிய முடியாதுமா. நம்ம உள்ளத்துல எந்த ஆட்டிடியூடோட இதை பேசுறோன்றத தேவன் அறிகிறார். பாருங்க, இங்க இடத்துல சொல்லும்போது 13வது வசனத்துல இருந்து அவர் யார சொல்றாருன்னா, அந்த நாட்களில வியாபாரம் செய்து கொண்டிருந்தவங்க எப்படி சொல்லுவாங்களா, ஊர் ஊரா போய் தானே மற்ற ஊருக்கு போயிட்டு வந்து வியாபாரம் செய்வாங்க. இது அதனுடைய பின்னணி பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இது இன்னும் நல்லா விளங்கும். அவங்க இப்படி செய்வாங்க, இன்னைக்கு இந்த ஊருக்கு போவேன், இப்படி வியாபாரம் செய்வேன், நாளைக்கு இங்க திரும்பி வருவேன் இவ்வளவு பணத்தோடன்ட்டு தங்களுடைய வியாபார தொனி நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? சில பேர் so much of confidence, self confidence is good, but self confidence ஓவர் கான்ஃபிடென்ஸா உன்னை மட்டும் உன் பேரில் மட்டும் அந்த கான்ஃபிடென்ஸை வச்சினா அது தவறா போகும். ஆண்டவரோடு இணைந்த அந்த ஆண்டவரால் கொடுக்கப்படும் கான்ஃபிடென்ஸ் அது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கை ரொம்ப நல்லதுமா. தன்னம்பிக்கை மிதமிஞ்சி என்னால முடியும்ட்டு ஆண்டவரை விட்டு வைக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை சரியானது அல்ல. ஏன்னா சின்னன் வரும்போதே அந்த வார்த்தையில நடுவுல இருக்கிறது எல்லா பாவத்திற்கும் மையமாய் இருப்பது நான் என்று யோசிப்பது. நமக்கு தெரியும், பிசாசானவன் கீழே விழுகிறதுக்கு காரணம் என்ன? நான் 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 இல்லையா? திரும்ப 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 நான் ஏறுவேன், நான் இதை செய்வேன், நான் செய்வேன் அப்படின்ற திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் தேவனால் என்ன செய்யப்படுகிறான்? பிசாசானவன் தேவ தூதர்கள் இதன் நான் 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 என்று யோசித்த அந்த கூட்டம் தள்ளப்படுகிறது. அதனால இந்த என்று சொல்றது மிக 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 யோசிக்க வேண்டிய காரியம். அதனால்தான் இந்த இடத்துல வீம்பு பேசுகிறவர்கள் என்ன பேசுறாங்களா, இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம், பார்த்தீங்களா இங்க வந்துருச்சு, வாணிகம் செய்து பணம் ஈட்டுவோம், இவ்வளவு பணம் நாங்க சேர்ப்போம், இப்படியா பிசினஸ் செய்வோம் என்று சொல்லுகிறவர்களே நீங்க கேளுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ சொல்றது சரிதான், ஆனா நீ என்ன நினைக்கணும்னா, இந்த உலகத்துல வாழ்ற நம்முடைய வாழ்க்கையே எப்பேற்பட்டது? நிலையற்றதா இருக்கிறதே. நீ இவ்வளவு வேம்போட பேசுறியே, அதனால நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதுல தோன்றி மறையும் புகை போல இருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? புகை போல இருக்குது. வருஷத்தை இப்பதான் தொடங்குறோம், யோசித்து முடிக்கிறதுக்குள்ள வருஷம் முடியுது. திருப்பி வருஷத்தை தொடங்குறோம், யோசித்து முடிக்கிறதுக்குள்ள போகுது. புகை எப்படி வருது? நொடி பொழுது அப்படி தோன்றி மறைகிறதே. அப்பனா என்ன தெரியணும்? நமக்கு நல்லா தெரியணும், நம்முடைய வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கிறது. இப்படி இருக்கும் போதே நம்ம எப்படி இப்படி வீம்போட பேசலாம்? அதனால நீங்க சொல்லலாம், அப்படா நான் ஒண்ணுமே சொல்லக்கூடாதா? நாளைய பத்தி நான் யோசிக்கவே கூடாதா? இல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, திருவுளமானால் ஆண்டவருக்கு சித்தமானால், அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதனால நான் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவேன். அப்ப நாங்கள் உயிரோடு இருப்பேன். அப்ப நான் என்ன செய்வேன்? ஆண்டவரும் நானும், ஆண்டவர் என்னோடு இணைந்திருக்கிறபடினால், ஆண்டவருக்கு சித்தமானால் எவ்ரிதிங் இஸ் அண்டர் த வில் ஆஃப் காட். அண்ட் அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போதே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய சித்தமா நம்முடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்டா இருக்கும். த பெர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் அஸ் டு ஸ்டே in this world is in the God's center of God's will. ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்துல நம்ம இருந்தோம்னா அதுதான் இந்த உலகத்திலேயே சேஃபஸ்ட் பிளேஸ். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, the safest place. நீ எந்த இடத்துல, ஊர்ல, உலகத்துல எந்த ஊர்ல எந்த நகரத்துல நீ இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின் மையத்துல நான் இருக்கும்போது அது எனக்கு பாதுகாப்பான இடம். அதனால நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னின்ன காரியங்களை செய்வோம் என்று சொல்வதே முறை. அப்பதான் நம்ம ஹார்ட் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்லும் போது எந்த ஆட்டிடியூட்ல நம்ம இருதயத்துல இருந்து சொல்றோன்றது நமக்கு தெரியும்,
ஆண்டவருக்கு தெரியும். அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்பனா நான் சிலவேளை சொல்லும் போது, ஆண்டவரே இன்னைக்கு உமக்கு சித்தமானால் இதை செய்வேன்னு நான் சொல்ல மறந்துட்டேனே, ஆண்டவர் என்னை தண்டிப்பாரா? இல்ல, தண்டிக்க மாட்டாரு. அவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு தெரியும், நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இதை செய்வேன், நீ வாழ்க்கையில இருதயத்துல வைத்துட்டு வாயில சொல்லாம தவறி இருந்தாலும் தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா எப்பெல்லாம் சொல்ல முடியுமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய கிருபையின்படி நான் சுகமா இருக்கிறேன், இதை சொல்லும் போதோ நம்ம இருதயத்துல நினைத்து பேசும் போதோ நமக்கு என்ன ஏற்படுகிறது? ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நான் இல்லை சுவாமி, நீர் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வில்லை, நீர் இல்லாத ஒரு நேரம் ஒரு நேரமே இல்லைன்னு நம்ம பாடுறோம் இல்லையா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அதை தான் இங்க நம்ம காட்டுறோம். இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள், இது போன்ற பெருமை எல்லாம் தீமையானது. அவர் என்ன சொல்றாரு? இந்த வகையான பெருமை எல்லாம் தீமையானது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது. பேதுரு சொல்லும்போது கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு பூவை போல இருக்குது, புல்ல போல இருக்குதுன்றார். யோபு சொல்லும் போது நெய்கிறவனுடைய நாடாவிலும் மிக வேகமாக செல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை. அதனால நாம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நான் எவ்வளவு 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் நிலையற்ற வாழ்க்கை. அதனால நான் எதை செய்ய யோசித்தாலும், எதை செய்வதை குறித்து, என்னுடைய வேலையை குறித்தோ, அடுத்தது என்னுடைய லாங் டேர்ம் பிளான் போடுறனோ, ஷார்ட் டேர்ம் பிளான் போடுறனோ, எல்லாவற்றிலும் தேவனுக்கு சித்தமானால்ன்ற அந்த ஆட்டிடியூட, அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த தாழ்மை நம்முடைய உள்ளத்துல பதிந்து விடுகிறது. இதை சொல்லிட்டு இருந்தவர் இந்த 17வது வசனத்தை முடிக்கிறாரு பாருங்க. மிக 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 அருமையான ஒரு வசனத்துல அவர் முடிக்கிறார். இது நமக்கு எல்லாருக்குமே பாராம தெரிய வேண்டிய வசனம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அது பாவம். வித்தியாசமான வகையில பாவத்தை குறித்து இவர் பேசுறார். அப்படின்னா பாவம் என்ன என்று சொல்லுகிறார் இவரு? உனக்கு நன்மை செய்ய தெரியும், அதை நீ செய்யாம விட்டுற. எது நன்மை? நான் வியாபாரம் செய்கிறேன், நான் வியாபாரத்தில் பெரியவன் ஆவேன், லாங் டேர்ம் பிளான் எல்லாம் போடுறேன், அதில் நீ ஆண்டவரை விட்டு விடுகிறாய். நன்மை அதை விட்டு விட்டால் அது பாவமாயிடும். நம்ம என்ன யோசிக்கிறோம்? பாவம்னு யோசிக்கும் போது தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை நான் செய்யும் போது பாவம்னு யோசிக்கிறோம். நிச்சயமாய் அது பாவம்தான். ஆண்டவர் ஒரு மார்க் வச்சிருக்கிறாரு, அதை விட்டு நம்ம நடக்கிறது பாவம். இன்னொன்னு உங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க, நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது. ஆண்டவரே, நான் பெரிய வியாபாரம் செய்கிறேன், இந்த வியாபாரத்தில் ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும், என்னோட பெரிய வேலையில் இருக்கிற இந்த வேலையை நான் திறமையாய் செய்ய நீர் என்னோடு கூட இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் நீர் இல்லாமல் இருப்பது அது பாவமாக போய்விடுகிறது. அப்போ ஆண்டவரை விட்டு நீ எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவமாக போய்விடும். நல்ல அருமையான ஆழ்ந்த சிந்தனை இல்லையா? நம்ம நன்மை தான் செய்யறோம், சரியான காரியத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிற, ஆனா நீ தனியா செய்யற, என்னால முடியும் நான் செய்வேன்ட்டு தேவனை விட்டு செயல்பட ஆரம்பித்தால் அது பாவமாக போய்விடுகிறது. அதனால மீண்டும் மீண்டும் நம்ம நினைவுபடுத்திக்கலாம், செய்ய வேண்டாததை செய்வது மட்டும் பாவம் இல்லை, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். இதுதான் சரியான காரியம், இதை செய்யணும்னு உனக்கு தெரியும், அதை செய்யாமல் விட்டு விட்டாலும் அது பாவம் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நடைமுறை வாழ்க்கையில எத்தனை காரியத்தை யாக்கோபு நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா? இந்த 4வது அதிகாரத்துல பார்க்கும் போதே, இன்று நாம் பார்த்த பகுதியிலே, முதல் பகுதியில நாம் எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கே தேவனை சார்ந்திருக்க வேண்டும். என் சொந்த பலத்துல ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, உம்முடைய பலத்தை சார்ந்திருக்கிறேன் உன்னை தாழ்த்தும் போது கர்த்தருக்கு தாழ்த்திட்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியலன்னா நான் கர்த்தருக்கு இன்னும் என்னை தாழ்த்தலையான்னு பார்க்கணுன்றது பார்த்தோம்.
2வது பகுதியில இன்று நாம் பார்த்த அந்த முதல் பகுதியில எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு, மற்றவர்களை குற்றம் சாட்டாதே, தீர்ப்பு அளிக்காதே. ஏன்னா திருச்சட்டத்தை கொடுத்தவருடைய வேலை அது. நம்ம அநேக சமயத்துல என்ன தெரியுமா, நம்முடைய காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். சாதாரண இந்த உலகத்துல கூட வேலை செய்யும் போது பாருங்க, நம்ம வேலையை செய்ய மாட்டோம். சின்ன பிள்ளைங்க பார்த்திருக்கிறீங்களா, அவங்களுக்கு கொடுக்கறத செய்ய மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்துருவாங்க, மற்றவங்க வேலையை செய்வாங்க. அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய கத்துக்கணும். எனக்கு என்று நியமித்திருக்கிற ஓட்டம், நமக்கு ஓடுற ஓட்டத்துல பவுல் அழகா சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் போட்டிருக்கோம். அந்த ஓட்டத்துல ஓடும்போது அந்த ட்ராக்குக்குள்ள ஓடினாதான் அவங்க எண்டில் வரும்போது ஜெயிச்சு, அவங்க ஓட்டத்துல எவ்வளவு வேகமா ஓடி ஃபர்ஸ்ட் வந்தா கூட அவங்க ட்ராக்ல ஓடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பரிசு இல்லை. அதே மாதிரிதான் நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்துல ஓடணுமே தவிர மற்றவங்களை பார்த்துட்டு இவங்க இந்த குறை செய்யறாங்க, அவங்க அந்த தப்பு செய்யறாங்கன்ட்டு அவங்களை தீர்ப்பளிப்பது நம்முடைய கடமை அல்ல. அதே நேரத்துல ஆண்டவரே இவங்க தப்பு செய்யறாங்க, நான் இவங்களுக்கு எடுத்து சொல்லனா எப்படி அப்படின்னு யோசிப்பீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது நம்மை அந்த பரிசுத்த ஆண்டவருடைய காரியத்துல பரிசுத்தராய் இருக்கிறோமோ நம்மையே நியாயம் தீர்த்து அவர்களை தீர்ப்பு செய்யக்கூடாது. அவர்களுடைய குற்றம் என்பதை எடுத்து காட்டலாம். அப்படி காட்டும் போது நம்மிடத்துல என்ன காணப்பட வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலேயே தாழ்மை காணப்பட வேண்டும். அதனால பிறரை தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல. அதனால பிறரை நியாயம் தீர்க்காம ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே இவங்க இந்த தவறுல இருக்கிறாங்கப்பா, அவர்களோடு நீங்க பேசுங்க, செயல்படுங்க. நான் பேசணும்னா என்னிடத்துல பேசி என்னை பரிசுத்தப்படுத்திட்டு உண்மையை அன்போடு எடுத்து சொல்ல எனக்கு கிருபை செய்யுங்கன்னு ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். அடுத்தது வரும்போது, ஆண்டவர் எதை நான் செய்தாலும், நான் இந்த இடத்துல இருக்கிற, இந்த ஊர்ல இருக்கிற, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற, எதை குறித்து நீ யோசித்தாலும் ஆண்டவரோடு இணைந்து யோசிக்க பழகிக்கோ. ஆண்டவரை விட்டுட்டு யோசிக்கிற காரியம் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது, பாவமாய் இருக்கிறது. அதுதான் நன்மை செய்வதை தெரிந்திருந்தும் ஆண்டவரை வைத்துதான் நான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் செய்வேன் என்ற அந்த காரியத்தை அறிந்திருந்தும் அதை செய்யாது விட்டு விடுவோம் என்றால் அதுவும் நமக்கு பாவமாக அமைகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி தருகிறீரே ஆண்டவரே. நாங்கள் எதை சொல்லும் போதும் என் தேவனுக்கு சித்தமானால் நான் இதை செய்கிறேன் என்பதை எங்கள் உள்ளான மனதில் பதித்து கொள்ள ஆண்டவரே, மற்றவர்கள் யாரையும் நாங்கள் நியாயம் தீர்க்காமல் ஆண்டவரே, நியாய பிரமாணத்துக்கு உரிமையானவர் நீரே, அனைவரையும் திருத்தவும் அவர்களை நியாயம் தீர்க்கவும் வல்லவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இது எல்லாம் நடைமுறையில நாங்கள் பயன்படுத்த, நடைமுறையில கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா பிதாவே, எத்தனையோ முறை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் தவறி விடுகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இதையெல்லாம் எழுதி வைத்து எங்களுக்கு ஆண்டவரே வாசிக்க, தியானிக்க கிருபை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்கு பலன் தாங்க. இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தத்தோடு ஆண்டவரே இந்த உலகத்துல உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.